ஆன்லைனில் எடுக்கிறதுனா கன்ஃபார்ம் டிக்கெட் மட்டும் தான் எடுக்கணும். ஆன்லைனில் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே நம்ம எல்லோரும் ஏற்றின்னு போகிறதுக்காக அயோத்தி அம்மன் கோயிலுக்கு வரதுக்கு வேன் கார் இருக்குது. அதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். காசி, ஸ்ரீசைலம், ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து தலையில் எழுதிருக்கணும். நிறைய தடங்கள் வரும். எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. என்ன பண்ணி கொடுக்கணும்? எவ்வளோ கொடுக்கணும்? 1600 கேட்குறாண்ணா. கோயில் போகிறோம். நம்ம சீட்டே இல்லை, உட்காந்து நீ வேறப்பா உட்காந்து பண்ணி அதெல்லாம் ஒன்று நம்ம சீட் கிடையாது. ஒரு வழியாக மந்திராலயம் நள்ளிரவிலே வந்து சேர்ந்தோம். நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமா? முக்கியமாடா அது. ஆக மொத்தத்தில் நம்ம குடும்பம் தான் அவ்வளவு மாப்பிள்ள வருது. எல்லா குரூப் இல்லையா, நம்ம குரூப் மட்டும் தான் வருது. இங்கு நாங்கள் எல்லோரும் மந்திராலயம் ரோடு என்ற இடத்திலிருந்து இறங்கி 25 கிலோமீட்டர் மந்திராலயம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் வந்த நபர்களுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் ஏற்கனவே சென்னையிலிருந்து ஆட்டோ புக் செய்திருந்தோம். அந்த ஆட்டோவில் எல்லோரும் ஏறி ஒரு வழியாக எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். யாரு அண்டா கடல கொண்டிருக்கிறது? ஆமாமா, செப்பல கீழே விட்டுருவோம்ல, அதனால சேப்பு. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த நிலவொளியில் நாங்கள் நல்லபடியாக மந்திராலயம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது இந்த நுழைவாயில் ஆலயத்தின் நுழைவாயிலாக இருக்கிறது. இங்குதான் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. அந்த ஆலயத்தின் முகப்பில் அருகாமையில் நிறுத்திவிட்டார்கள். ஏனெனில் உள்ளே அலௌடு கிடையாது. 2024 புது கட்டிட வடிவமைப்பை கண்டுகொண்டு தெரிந்த நபர் மூலியமாக சென்னையிலிருந்து நாங்கள் புக் செய்த அந்த பிருந்தாவனம் கார்டன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பழனிசாமி போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். சீக்கிரம் போங்க. ஐயோ, பெரிய கூட்டம் வந்தோடனே அவ்வளோதான், எல்லாரும் பரபரப்பாயிருவீங்க. ஆதார் மையமாக வைத்து இந்த ரூம் வழங்குகிறார்கள். ஆதார் இல்லை என்றால் ரூம் வழங்கப்பட மாட்டாது. முன்னாலேயே அட்வான்ஸ் புக்கிங் செய்து விட வேண்டும். ஆமாய்யா, ஒரு நிமிஷம் நல்லா கிடைக்கும். ஒன்றில் 1டா, ஒன்றில் 2, என் ஒய்ஃபில் 2, 5 ஆயிடுச்சு. வரதானே 2 வரதான் நல்ல. மொத்தம் 7 ரூம், 7 ரூம்ஸ். One room is 3,000 rupees deposit, sir. ಒಂದು ರೂಮಿಗೆ 300 rupees deposit. 300. 7 ರೂಮಿಗೆ ಮತ್ತು 2100 rupees. ಕ್ಯಾಶ್ ಕೊಡ್ತೀನಿ. First floor, second floor. ಏನ ಎಲ್ಲನೂ ಸ್ವಲ್ಪ ಇದು ಆಗಿದ್ರೆ ಪೈಸಾ ಇರ್ತದೆ ಇತ್ತು. ராகவேந்திரர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் எல்லோரும் குறைந்த வாடகையில் நிறைந்த இடத்தில் தங்குவதற்கு ஏற்ற இடமாக இந்த பிருந்தாவன் கார்டன் இருக்கிறது. எல்லோரும் அவர்கள் செல்லை வைத்து அந்த ஆதாரை வைத்து இந்த ரூமை புக் செய்கிறார்கள். ಇಲ್ಲ ನಮಗೆ 12 ಗಂಟೆಗೆ ಟ್ರೈನ್ ಇಲ್ಲಿ. சரி நான் படுத்துருவோம். என்ன சொல்கிறாரு?
இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வரையும் நம்மளுக்கு இது புக்கிங் இருக்குப்பா. இன்னைக்கு நைட்டு 10 மணி வரையும் நம்மளுக்கு இந்த டைம் இருக்கு. சரி ஓகேவா? நம்ம 12 மணிக்கு இங்கேருந்து போயிடுவோம். அது வரையும் ரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு ரீஃபண்ட் ஆயிடும். இல்லைன்னா இந்த காசு அப்படியே கண்டினியூ. அதை எடுறேன். அப்படியா சொல்றது எடுறேன். மூளை அவ்வளோத்துக்கு கிரைண்டரா கிரைண்ட். கணேஷ் நான் வரேன். அந்த ரூமுக்கு தான் வருவேன். நானும் பாலாஜி இங்க மட்டும் என்ன கூட்டாளி 4 கூட்டாளி போன்றிருக்கு. என்ன போட்டோகிராஃபர் இங்க காமிங்க. தீவிரவாதி, மெயின் தீவிரவாதி இவங்க தான். ஓ, நான் உங்க பொண்ணுகிட்ட காமிச்சிருப்பேன். மெயின் தீவிரவாதி மந்திராலயத்தில் வந்து இவங்க இது அப்படின்ட்டு. லக்ஷ்மி 4 ரூம் நம்மளுக்கான்னு கேட்டாரு உங்க அண்ணன். புரியலையா? 4 ரூமே எனக்கே மட்டுமா? அதான் அக்கா கூட கொஞ்சம். ஐயோ, உங்களுக்கு சொல்லி புரிய கருத்துக்குள்ள போறேன். 5 பேர் போலாம். நாங்கள் மறுநாள் எழுந்து ராகவேந்தரை தரிசிக்கலாம் என்று எண்ணி இப்பொழுது இந்த சிறிய ஓய்வை எடுத்துக்கொண்டு ஏன்பா திருப்பி வந்தது நிக்காதப்பா. ஏன்பா பயமா இருக்கா இல்லையா? பின்னால் வந்து நிற்கிறீரு, முன்னால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, எப்படி எடுக்கணும் என்ன எதுன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறது. நானே எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது. பிறகு அதிகாலையில் எழுந்து எல்லோரும் செல்லலாம், ஆலயத்துக்கு செல்லலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். எல்லோரும் அவரவர்கள் ரூமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 4 ரூம் கொடுத்து 4 மணி நேரம் வந்து இன்னும் இங்கே தான் நீந்திக்கிட்டு இருக்கீங்க. போங்க, டக்கு டக்குன்னு போங்க. படிக்கட்டில் போலாம். உள்ளே வந்தவுடன் கதவை சாத்தோம். என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. ஐயோ, கூப்பிடுறாங்களே, எப்படி பாருங்க தெரியலையே. அங்க பாரு, 4 பேர் தான் உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா அது கரண்ட் எல்லாம் லிஃப்ட் போகுது. ஷிஃப்ட் கார் லிஃப்ட்ல யாருன்னா கரண்ட் எதுக்குடா? அநேகமா அவன் குருவி விஜய் மாதிரி பூமிக்கு போய் புதஞ்சிருப்பான். வாங்க லிஃப்ட் போய் தேடுவோம். போன அம்மா ஐஸ் வந்தாங்களா? பாட்டி ஒருத்தர். ஏண்டா அது காலம். ஐயோ, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? போன அம்மா ஐஸ் வந்தாங்களா? பாட்டி ஒருத்தர். ஏண்டா புலவுல ஓர கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. வெளியில வந்தா பிருந்தாவனம் லாட்ஜே ஒரு கோயில் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இடமும் மிகவும் சுத்தமாக உள்ளது. நாம் சாப்பிடுவதற்கு வெளியில் தான் செல்ல வேண்டும். இங்கு எதுவும் ஹோட்டல் என்று எதுவும் கிடையாது. மிகப்பெரிய ஓய்வறை போல உள்ளது. எல்லோரும் வந்து தங்குவதற்கு ஏற்ற இடமாக இது அமைந்துள்ளது. ஏ ராமா, 77 எங்க இருக்கு? 77. என்ன சொன்ன? இல்ல என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? என்னையா சொன்ன? புரியக்கூடாது. என்னையா சொன்ன? புரியல, தலை வெடிச்சிருப்பியா? என்னன்னு சொல்லுங்கயா. ஐயோ, ஊருக்கு போலாம், மனத்தெல்லாம் உறுத்துமே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. தோருக்கா ஐயா, அதோ பாருங்க ஐயா, பக்கத்துலேயே ஐயா. இந்த பக்கம் லார்ஜி, அப்படியே அந்த பக்கம் பக்கத்துலேயே வந்து இது கோயில். இந்த இருக்கு பாருயா கோயில். ஆமாய்யா, இதுதான் கோயில். கோயிலுக்கு அந்த லாட்ஜுக்கு பக்கத்துலேயே, தங்குற ரூமுக்கு பக்கத்துலேயே அந்த நள்ளிரவிலையும் ஒரு கடை வைத்திருந்தார். டீ 10 ரூபா தான், நல்லா இருந்தது. எல்லாரும் வாங்கி குடித்தோம். 23, 22 வந்த வளர்ச்சியோட 24 இன்னும் விஸ்தாரமாக நல்லா இருந்தது. 25 இன்னும் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எப்படின்னு தெரியல, போனால் தெரியும். அதிகாலை 5:30 மணி அளவில் எல்லோரும் சீக்கிரமாகவே எழுந்து விட்டோம். ஒருத்தராக குளித்து விட்டு ஆலய தரிசனத்துக்காக ரெடியாகி கொண்டிருக்கிறோம்.
நான் தான் எடுப்பேன். அண்ணா இதுல என்ன இந்த போன்ல வந்து எல்லோரும் வெளியில் வந்து வரைந்த கிருஷ்ணர் இடத்தில் ஒரு குரூப்பாக ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கிளம்புங்க. அதுக்கு நேரம் வருவீங்களா? அந்த பக்கம் பார்க்கையா எல்லாம் வராங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா. எல்லாருக்குமா? அப்படியே இல்லைங்க. இதுல எடுங்க அதுல எடுங்க எல்லாத்தையும் வாங்கி எடுங்க. ஹalleluya. ஓகே ப்ரோ, எல்லாம் கிளம்ப. ரோட்ல இருந்து எடுக்குது. ஓகே சார். ஹரே ராம அப்படிதான்பா, நல்லா சிரிப்பா. வாப்பா அப்படியே வாப்பா, ஃப்ரெண்ட்ல வாப்பா அப்படியே வாப்பா. ஒரு நிமிஷம் சார். வாங்க அங்க போய் நில்லுங்க, போட்டோ எடுக்கலாம். போங்க. அப்பா எடுத்துங்களா? கொண்டாங்க என்ன போன வாங்க. ஏய், அவன் போன் எடு. போட்டோ ஒன்றும் சரியில்லையே அண்ணா. போட்டோ நல்லாவே இல்லை. என்ன நல்லா எடுத்துருக்காரு? ஏய், என்ன நல்லா தான்டா இருக்கு. அது உங்க போன் சரியில்லடா உங்களுக்கு. நல்லாவே இல்லை. நல்லா எடுங்க. நினைவாலைகள் இதை நீங்காதகள் இருக்கும். 2026லும் இன்னும் மேம்பட்டு இது போன்ற புகைப்படங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ப்ரோ. வந்துட்டயா. இப்படி ஆலயம் செல்பவர்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வமாக அங்கிருக்கும் தாயார் சன்னதியை வணங்க வேண்டும். மாஞ்சாலை அம்மன் என்று சொல்லுவார்கள். அதை வணங்கி முடித்தவுடன் தான் நாம் ராகவேந்திரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் வியாழக்கிழமை போல் மிகவும் கூட்டமாக இருந்தது. சனிக்கிழமைங்கிறதுனால இவ்வளோ கூட்டம். அதான் சனிக்கிழமைனால இவ்வளோ கூட்டமா? வியாழக்கிழமை சனிக்கிழமை 2 மணி தான் விசேஷம். ஏகாதசி கர்நாடக முறைப்படி ஆந்திரா முறைப்படி உள்ள அந்த ஆலயத்தின் கோபுரத்தை கொடியுடன் காண்பிக்கிறோம். அந்த ஆலய வரிசையாக எல்லோரும் செல்வது மிகவும் நேர்த்தியாக உள்ளது. எல்லோரும் கட்டாயமாக சட்டையை கழட்டி கொண்டு தான் உள்ளே சென்று ராகவேந்தரை தரிசிக்க வேண்டும். ஒரு வழியாக ராகவேந்தரை தரிசித்துவிட்டு வெளியே எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட சில நாட்களில் தங்கத்தேர் வெள்ளித்தேர் இழுப்பார்கள். அதை பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். போன முறை நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. காலை டிஃபன் சாப்பிடுவதற்காக மாமா மெஸ் என்ற இடத்தில் டிஃபன், மதியம் சாப்பாடு ஆகியவை ஏற்பாடு செய்திருந்தோம். டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்காரன் போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திரும்பியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நீயும் வாப்பே. நானுமாடா? பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. சாப்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. உள்ள கட்டு கட்டுற பாருங்க. ஆண்டவா. என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், நமது டிஃபனை செய்து தந்துவிட்டு அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். நாங்கள் சென்ற நண்பர்களே நாங்கள் எங்களுக்குள் பரிமாறிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக எல்லோரும் வேண்டியதை சாப்பிட்டோம். நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பே தொடர்பு கொண்டிருந்தால் மிகவும் ரம்மியமான ஒரு உணவை நீங்கள் உண்டு மகிழலாம். ரெடி டக் டக் டக். திருப்பி போகிறதுக்கும் பார்சலும் கட்டி கொடுக்குறாங்க.
அதை நீங்கள் முன்னாலே ஏற்பாடு பண்ணி எல்லாம் சொல்லிக்கலாம், என்ன வேணுமோ அந்த ஆர்டர் பண்ணி சொல்லிக்கலாம். முழுவதும் சைவ சமையலாக இங்கு செய்யப்படுகிறது. ராமா அது மேல இருக்கிறத எடுத்துட்டு ராமா. வணக்கம் ஐயா. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த இடம் பிரசாதத்துக்கு உண்டான கியூ. பிரசாதம் வந்து பூந்தி போல் ஒரு பிரசாதம் கொடுப்பார்கள். அந்த பிரசாதம் வாங்குவதற்காக மந்திராலயத்தில் இருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த இந்த ஆலய தொகுப்பு 2024 எடுக்கப்பட்ட வீடியோ தொகுப்பை பற்றி தான் சொன்னோம். வரும் காலங்களில் இந்த ஆலயத்தில் இதைவிட மேம்பட்டு சிறப்பாக மாறுபட்டு இருக்கலாம். இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது, இதற்கு உறுதியளிக்க முடியாது. நாம் இதை ஒரு பொழுதுபோக்காக கண்டுகளிப்பதற்காகவே, நாம் இதை நினைவாற்றலாக வைத்துக்கொள்ளவே இதை நாம் செய்திருக்கிறோம். பேசியுள்ளதை மறுபரிசீலனை செய்துதான் 2026 நீங்கள் அந்த ஆலயத்திற்கு தெளிவாக செல்லலாம்.